சட்டுன்னு ஒரு கார சட்னி வச்சுக்கலாங்களா? 2 வரமிளகா, பூண்டு, 2 தக்காளி. இப்போ நம்ம வந்து மிக்சியில் வந்து பச்சையாகவே வந்து அடித்து வச்சுக்கலாம். நம்ம வந்து பச்சையாக தான் வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தேவைக்கேற்ப உப்பு. நம்ம இப்போ வந்து மிக்சியில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டோம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. ஹீட் ஆயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம கொதிக்க விடலாம். காரம் எப்படி இருக்கும்போது நம்ம செக் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். உப்பு கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். கார சட்னி பாருங்க, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருக்கு. சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க கார சட்னி. நம்ம தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். சட்னி தோசை சூடாக இருக்குது. வாங்க சாப்பிட்டு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.